பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் என்னது லாங்குவேஜஸ் பற்றி சொல்லுது. லாங்குவேஜஸ் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இஷ்யூ வருது ஆக்சுவலா? தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய இஷ்யூ லாங்குவேஜ் இஷ்யூ. ஹிந்தி இஷ்யூ இருக்கு இல்லைங்களா? இந்தியாவில் எல்லாருமே ஹிந்தி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் ஹிந்திக்கு தீவிரமாக எதிர்ப்பு கிளம்பிச்சு. 2 அக்கேஷன்ல சண்டை போட்டிருக்காங்க. 1937-38 ராஜாஜி கவர்மெண்ட் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது ஒரு இஷ்யூ ரைஸ் ஆச்சு. அப்போ பெரியார் சிவியரா அப்போஸ் பண்ணாரு. 2 பேர் இறந்து போயிட்டாங்க ஆக்சுவலா. தாளமுத்து நடராஜன் அப்படின்னு பேர். மொழிப்போர் தியாகிகள் அப்படின்னு அவங்களை இன்னும் கூட கவர்மெண்ட்ல வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்து 1965 அண்ணா பீரியட்ல 2 அக்கேஷன். இதுல டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்லிடுறேன். கொஸ்டின் அதிகமாக வர்ற ஏரியா பாருங்க. லாங்குவேஜஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல. ஓகேங்களா? சாப்டர் வந்து 17ல லாங்குவேஜஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு பாருங்க. லாங்குவேஜஸ் மொழிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகல் வந்து 343 351 வரைக்கும் இருக்கு ஆக்சுவலா. 343 351 வரைக்கும் டாக்ஸ் அபவுட் ஆர்டிகல். ஷெட்யூல் வந்து 8வது ஷெட்யூல்ல சொல்லியிருக்காங்க. என்னென்னு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் நம்பர் பார்த்துடலாம். என்னென்ன ஆர்டிகல்ஸ் என்ன டீல் பண்ணுது. 343 டாக்ஸ் அபவுட் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன். மத்திய அரசாங்கம். மத்திய அரசாங்கம் சொல்றதுல கான்ஸ்டியூஷன்ல ஃபுல்லாவே யூனியன் கவர்மெண்ட்னு சொல்றாங்க. சரியான ஈக்குவலன்ட் வேர்டு வந்து ஒன்றிய அரசாங்கம்னு பேர். சரிங்களா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் பத்தி சொல்லுது. அப்புறம் கமிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் ஆஃப் அஃபிஷியல் லாங்குவேஜஸ். அஃபிஷியல் லாங்குவேஜ் பத்தி ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அதை பத்தி சொல்லுது. அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆஃப் எ ஸ்டேட். மாநிலத்தில் என்ன அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் கம்யூனிகேஷன் 346 பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அதர் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கும் என்ன அஃபிஷியலா கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுது. 347 என்ன சொல்றாங்கன்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் லாங்குவேஜ் ஸ்போக்கன் பை எ செக்ஷன் ஆஃப் பீப்புள். ஒரு கொஞ்சம் பேர் தான் அந்த லாங்குவேஜ் பேசுறாங்க அப்படின்னாலும் கான்ஸ்டியூஷன்ல என்ன சொல்றாங்க, அவங்கள கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் தான் ஒரு 30,000 பேர் ஒரு லாங்குவேஜ் பேசுறாங்க, வி ஷுட் கேர் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, லாங்குவேஜ் வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன் அதுக்கு மேக் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்புறம் ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட்ல என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும், ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட்ல என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ண அஃபிஷியலா அப்படின்னு சொல்றாங்க. 349ல என்ன சொல்றாங்கன்னா லாங்குவேஜஸ் சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்களை பத்தி சொல்றாங்க. மொழிகள் சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்கள். ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், there are so many things. பாருங்க 350A அப்படின்னு ஒரு ஆர்டிகல் இருக்கு. என்ன சொல்றாங்க பாருங்க, ஃபெசிலிட்டிஸ் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் மதர் டங் இன் பிரைமரி ஸ்டேஜ். 1ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் பிரைமரி ஸ்டேஜ்னு சொல்லுவோம். குழந்தைங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அவங்களுடைய தாய்மொழியில தான் படிப்பு சொல்லித்தரணும். சொல்லி தந்தாதான் அதுக்கு புரியும். இப்போ அம்மானா அம்மாவை பார்க்கும், அப்புறம் மதர்னா வேற யாராவது பார்க்கும். அதுக்கு என்ன தெரியும்? அந்த ஏஜ்ல, அந்த 1 to 5th படிக்கிற அந்த ஏஜ்ல அந்த குழந்தைங்களுக்கு வீட்டில் என்ன லாங்குவேஜ் பேசுறாங்களோ, எஸ்பெஷலி யார் கூட அட்டாச்சா இருப்பாங்க, அம்மா கூட, அப்பா கூட, அந்த ஹோம் மேக்கர்ஸ் கூட, அவங்க என்ன லாங்குவேஜ் பேசுறாங்களோ அந்த லாங்குவேஜ் தான் அங்கேயே இருக்கணும். இல்லாட்டி அது ஏலியன் மாதிரி ஃபீல் பண்ணும். அதனால என்ன சொல்லிருக்காங்க கவர்மெண்ட்ல அப்படின்னா, ஃபெசிலிட்டிஸ் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் மதர் டங் இன் பிரைமரி ஸ்டேஜ் அது கொடுக்கணும், கவர்மெண்ட் ஏற்படுத்தி தரணும்னு சொல்றாங்க. 350Bல என்ன சொல்றாங்க அப்படின்னா, லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் கான்செப்ட் படிச்சோம் இல்லையா. இந்தியாவில் 2 டைப் ஆஃப் மைனாரிட்டிஸ் சொல்லியிருக்கோம். ஒன்று ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ், மதத்தின் அடிப்படையில், இன்னொன்று மொழியின் அடிப்படையில். இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் பேசுறவங்க மெஜாரிட்டி, தெலுங்கு பேசுறவங்க 20,000 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க மைனாரிட்டி, உருது பேசுறவங்க 20,000 பேர்னா மைனாரிட்டி. அப்படியா இருக்கும் ஆக்சுவலா. ஸோ லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு தனி அதிகாரி போட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். மொழின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா, அது மூலமா தான் அவங்க உலகத்தையே அப்ரோச் பண்றாங்கன்னு மீன் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆர்டிகல்ஸ். இந்தி லாங்குவேஜை டெவலப் பண்ணி சொல்லுவாங்க. எது 351. ஸோ கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம் பேப்பர்ல கேட்க மாட்டேன். டிஎம்கே அங்கே பிஜேபி கொஸ்டின்ஸ் இது சம்பந்தமா வராது. இந்திய லாங்குவேஜ் சம்பந்தமா ப்ரொமோட் பண்ற மாதிரி வராது, அகேன்ஸ்ட் பண்ற மாதிரி வந்தா வரும். இந்தி லாங்குவேஜ் ப்ரொமோட் பண்ண சொல்ற ஆர்டிகல் வந்து 351. ஹிந்தியை ஏன் ப்ரொமோட் பண்ண சொல்றாங்க, 1 country 1 language இருந்தா நல்லா இருக்கும். எப்படி இருக்கும், பேதங்கள் குறையும். இப்போ ஒரு திடீர்னு ஒரு பஸ் ஸ்டாப்ல நிற்கிறீங்க, தெலுங்கு பேசுறவங்க 4 பேர் இருக்கிறாங்க, பார்த்துருக்கீங்களா இல்லை, டக்குன்னு அட்டாச் ஆயிடுவாங்க. கம்யூனிட்டி பேஸ்டா, லாங்குவேஜ் பேஸ்டா. இப்போ அவன் பையன் 10 படிக்கிறான், அலைன் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு அட்டாச்மெண்ட் ஆயிடும். அந்த மாதிரி சொல்றாங்க ஆக்சுவலா. 1 language 1 country இருந்தால் நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா, ஒரே ஒரு கண்ட்ரி என்னது அமெரிக்கா, ஒரே ஒரு லாங்குவேஜ் இங்கிலீஷ், ஒரே ஒரு ரிலீஜன் என்னது கிறிஸ்டியானிட்டி, எல்லாருமே கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்றாங்க. அங்க வந்து அந்த கல்ச்சருக்கு பேர் ஹோமோஜினஸ் கல்ச்சர்னு சொல்லுவாங்க, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு.
அவங்களுக்கு வேற்றுத்தாழ்வுகள் குறைவாக இருக்கும், வேறுபாடுகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும், இல்லாமல் இருக்காது, கொஞ்சம் குறைவாக இருக்கும். ட்ரம்ப்பும் கோட் சூட் போட்டிருக்கான், ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலும் கோட் சூட் போட்டிருக்கான், பிச்சைக்காரனும் ரோட்ல கோட் சூட் போட்டு பிச்சை எடுக்கான். பார்த்துருக்கீங்களா இல்லையா? அமெரிக்காவில் அந்த மாதிரி இருக்காங்க. பட் இந்தியாவில் வேற்றுமைகள் தேசம்லாம் நம்ம சொல்றோம், அதுக்காக அவர் சொல்றாங்க ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம், எஃபெக்ட் பண்ணோம்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? அதுல வந்து 14 லாங்குவேஜ் இருந்தது அப்ப, அஃபிஷியலி ரெகனைஸ்ட் லாங்குவேஜஸ். இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து 14 இருந்தது 1950ல. 1950ல 14 லாங்குவேஜ் இருந்தது. அதுக்கப்புறம் 8 லாங்குவேஜ் ஆட் பண்ணியிருக்காங்க. பாருங்க, அந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க, என்ன லாங்குவேஜ் ஆட் பண்ணாங்க? 21வது சட்ட திருத்தம் 1967ல சிந்தி லாங்குவேஜ் ஒரு லாங்குவேஜ் 15வது லாங்குவேஜ் ஆட் பண்ணாங்க, சிந்தி. அடுத்து 71வது சட்ட திருத்தம் 1992ல கொன்கனி, மணிப்பூரி, நேபாளி இந்த 3 லாங்குவேஜ் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ 19 ஒரு கேள்வி கேட்குறாங்க டிஎன்பிஎஸ்சியில், நேபாளி லாங்குவேஜ் வந்து இந்தியன் அஃபிஷியலி ரெகனைஸ்ட் லாங்குவேஜா? எஸ், அஃபிஷியல் ரெகனைஸ்ட் லாங்குவேஜ். ஆக்சுவலாக நேபாள் கண்ட்ரியுடைய லாங்குவேஜ் அது. நேபாள் லாங்குவேஜ் நேபாளி. நம்ம யோசிச்சோம்னா நேபாளி லாங்குவேஜ் எதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்லாம் இருக்கும், ஆமாவா இல்லையா? அதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் வேலைக்கு ஆகாது. என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே படிச்சு அப்படியே வாமிட் பண்ணிடணும். அதான் பெஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ 92nd அமெண்ட்மெண்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க லாஸ்டா. போடோ, டோக்ரி, கேளுங்க, போடோ, டோக்ரி, சாந்தாலி, மைதிலி 4 லாங்குவேஜ் கொண்டு வந்தாங்க. இது ஞாபகம் வச்சுக்க முடியுமா? பாருங்க, 21, 71, 92 இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 92ன்னு வரும். 21st அமெண்ட்மெண்ட், 71, 92nd அமெண்ட்மெண்ட். இதுல 4, இதுல 3, இதுல 1. போன யூபிஎஸ்சி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம்ல ப்ரிலிம்ஸ்ல கேட்டிருக்காங்க ஆக்சுவலா. சரியா? ஸோ இப்போ வந்து மொத்தம் வந்து 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்கு இந்தியாவில். அஃபிஷியலி ரெகனைஸ்ட் லாங்குவேஜஸ் மொத்தம் 22 இருக்கு ஆக்சுவலா. கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணி எடுத்துக்கிட்டப்ப எவ்வளவு இருந்தது? 14 இருந்தது. ஓகேவா? 22 லாங்குவேஜ் இப்போ இருக்கு ஆக்சுவலா. அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன் என்ன? மத்திய அரசாங்கத்தின் அஃபிஷியல் லாங்குவேஜ் என்ன? ஸ்கிரிப்ட் அப்படின்னா ஹிந்தியின் தேவநாகரி வடிவம், தேவநாகரி ஸ்கிரிப்ட். இப்போ தமிழ் ஸ்கிரிப்ட் நிறைய லாங்குவேஜ் சொல்றாங்க இல்லையா, அந்த வடிவம் சொல்லுவாங்க, ஸ்கிரிப்ட்னு பேர் ஆக்சுவலா. தேவநாகரி வடிவத்தில் இருக்கக்கூடிய ஹிந்தி எழுத்து, அதுதான் அஃபிஷியல் லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க ஆக்சுவலா. இன்னும் இதை பத்தி வேற என்ன டேட்டா நம்மளுக்கு தெரியணும் லாங்குவேஜ் பத்தி அப்படின்னாக்க, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 1937ல ராஜாஜி தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது லாங்குவேஜ் வந்து இந்தியா தமிழ்நாட்டில் ஹிந்தியை கம்பல்சரி கற்றுக்கோங்கன்னு சொல்லும்போது எதிர்த்தாங்க. யார் எதிர்த்தாங்க? பெரியார். பெரியாரை எதிர்த்து பெரியார் தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. அப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சிறைக்கு போனார். அவருக்கு என்ன பேர்? ஜெயில் பேர்டுன்னு பேர், சிறைப்பறவைன்னு பேர். சரியா? ஸோ பெரியார் வந்து 1938ல ஜெயிலில் இருக்கும்போது தான் அவரை நீதி கட்சிக்கு தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க எல்லாரும். 1938ல தான் நீதி கட்சிக்கு, ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு, காங்கிரஸ் கட்சியிலேருந்து வெளியே வந்துட்டு இருந்தாரு. சரிங்களா? நீதி கட்சி இன்டெரக்டாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். இது எதிர்ப்பு போராட்டத்தில் உள்ள ஜெயிலில் இருக்கும்போது தான் அவரை செலக்ட் பண்ணாங்கன்னு படிச்சிருக்கோம். 2வது இந்தி இஷ்யூ எப்போ வந்தது அப்படின்னாக்க, அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட்னு போட்டாங்க 1963ல. சட்டம் போட்டது 1963, எஃபெக்ட் கொடுத்தது வந்து ஜனவரி 26, 1965ல எஃபெக்ட் இருக்கு. அந்த சட்டம் போடுறேன்னு சொல்லும் போதே சண்டை. ஆனால் எல்லா ஸ்டேட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்தியாவில் கூட எல்லா ஸ்டேட்டுக்காரங்களும் ஹிந்தி பேசுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கர்நாடகா, தெலுங்கார, மலையாளி எல்லாருமே ஹிந்தி பேசுவாங்க. பட் தமிழக மக்கள் மட்டும் ஹிந்தி பேச முடியாது. நான் டெல்லிக்கு ஐஏஎஸ் படிக்க போயிட்டு இருக்கும்போது நான் அழகா சொன்னாங்க, மദ്രാசி ஆயா. அதான் அவங்க எல்லாருக்கும் நல்லா ரீச் ஆயிருக்கு. ஹிந்தி அவங்க ஒத்துக்கல அப்படின்றது எல்லா பாட்டம் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு போல. நம்மளுக்கு சுத்தம் போட்டால் கூட ஹிந்தி வேர்டு வரல, அந்த மாதிரி சொல்றேன் நான். ஸோ இது கமிஷன் சேர்மன் வந்து பிஜி கெர் அப்படின்னு ஒருத்தர் ஆக்சுவலா. ஸோ அந்த கமிஷன் என்ன சொல்றாங்க? இந்தியை இந்தியா ஃபுல்லா வந்து கம்பல்சரி பண்ணுங்க, அஃபிஷியல் லாங்குவேஜா கொண்டு வாங்க, ஓகேங்களா? அப்பதான் நாட்டு ஒருமைப்பாடு, நேஷனல் இன்டெகிரேஷன்லாம் டெவலப் ஆகும் அவங்க சொல்றாங்க. ஸோ தமிழ்நாடு மட்டும் வந்து அக்செப்ட் பண்ணல, ஓகேங்களா? இந்திய எதிர்ப்பு போராட்டம் மிக தீவிரமா போச்சு அண்ணா தலைமையில 1965ல. உடனே வேற கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1965ல தீவிரமா போயிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் யார் சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்படியே அதான் சொல்றேன், அது அர்த்தம். ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1963ல கொடுத்தாங்க. அந்த கமிஷன் சேர்மன் வந்து பிஜி கெர் அப்படின்னு ஒரு பேர் ஆக்சுவலா. சரிங்களா? ஸோ எல்லா ஸ்டேட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஹிந்தியை. அவங்க எதுக்காக ட்ரை பண்றாங்க அப்படின்னா, ஒரே நாடு ஒரே முகமா இருந்தால் நல்லா இருக்கும், ஒன் லாங்குவேஜ் ஒன் கல்ச்சர், அமெரிக்கா சொன்னேன் இல்லைங்களா, அப்படி இருந்தால் கொஞ்சம் பேதங்கள் கம்மியா இருக்கும், ரெண்டாவது நல்லா இருக்கும், தேசிய ஒருமைப்பாடுன்னு ஒரு ஃபீல் சொல்றோம் இல்லையா, அந்த மீனிங் எல்லாம் அவங்க டெவலப் பண்ணலாம்னு சொல்றாங்க. பட் ஹிந்தி வந்து கத்துக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எப்படியே மிக்ஸ் ஆகி கத்துக்கிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் சுத்தமாக யாரும் கத்துக்கல, அதனால கஷ்டம். நம்ம கூட கத்துக்கலான்னு வைங்க, ஊட்டியில் இருக்கக்கூடிய ஆதிவாசிகள்லாம் எங்க கத்துக்குவாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய கிழவிங்கள்லாம் எங்க கத்துக்குவாங்க?
தாய்மார்கள், அன்எஜுகேட்டட் ரூரல் பீப்புள், எஜுகேஷனே கிடையாது அவங்களுக்கு. இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கிறதுனால ஏதோ ஒரு ரீசன்ல இங்கே வந்து ஒத்துக்கல. ஸோ 1965ல இந்திய போராட்டம் அண்ணா பண்ணும்போது இங்கே பக்வத் சலம்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தார் காங்கிரஸ் கட்சியில். அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஒரு டைம். சரிங்களா? 1965ல காங்கிரஸ் கட்சியில் தமிழ்நாட்டில் இருந்த கடைசி சீஃப் மினிஸ்டர் பேர் பக்வத் சலம். ஓகேவா? அவர் இருந்திருந்தார் ஆக்சுவலாக. அப்புறம் தமிழ்நாடு அக்செப்ட் பண்ணதுனால என்ன பண்ணாங்கன்னா, இப்போ ஹிந்தி மட்டும்தான் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ். யூனியன் கவர்மெண்ட்டுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ், அதாவது ஹிந்தி இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ் வச்சிருக்காங்க. ஹிந்தி பேசாத மாநிலத்துக்கு இங்கிலீஷும், ஹிந்தி பேசுறதுல ஹிந்தி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரே ஒரு ஸ்டேட் ஹிந்தி பேசாது நம்ம அஃபிஷியலாக தமிழ்நாடு மட்டும்தான். இந்த மாதிரி சொல்லி விட்டுட்டாங்க. இங்கிலீஷை வந்து லிங்க் லாங்குவேஜாக வச்சிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கிலீஷ் வந்து லிங்க் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் நேஷனல் லாங்குவேஜ் எதுவும் கிடையாது. இதை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஆமாம், அதான் ஸ்டேட்டஸ் லிங்க் லாங்குவேஜ். நேஷனல் லாங்குவேஜ் எதுவும் கிடையாது. இதை எழுதிட போறீங்க. ஹிந்தி இஸ் நேஷனல் லாங்குவேஜ் எழுதக்கூடாது. எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வந்தால் தான் அதுக்கு நேஷனல் லாங்குவேஜ்னு பேர். ஸோ இப்போ வந்து நேஷனல் லாங்குவேஜ் இந்தியாவில் எதுவும் கிடையாது. ஹிந்தி எல்லாரும் பரவலாக பேசுகிறாங்க, அவ்வளோதான்.